செய்வோம்னு சொல்லியிருக்காங்க விஜய். அந்த திட்டங்களை அந்த அறிவிப்புல எப்படி பார்க்குறீங்க? அண்ணா அவர் வந்து இப்போ வந்து ஒரு சகோதரனா இருந்து ஒரு தாய் மாமனா இருந்து எங்கள் பிறக்க போகிற பிள்ளைங்களுக்கும் சரி எங்கள் ஒரு மகளிருக்கும் சரி ஒரு எப்படி ஒரு மகனாகவும் இருந்து அந்த அளவு யோசிச்சிருக்கிறாருன்னா இதை வந்து நாங்கள் எப்படின்னா போகும்போது என்ன சொல்வார் நினச்சிட்டு இருந்தோம். இப்போது ஃபுல்ஃபில்லாக இருக்குது. இதுக்கு மேலே என்னடா இருக்குது ஒரு திட்டம், இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும், ஒரு மனுஷன் நம்மளுக்காக என்ன யோசிக்க முடியும் அப்படின்ற அளவு எங்களுக்கு ஃபுல்ஃபில்லாகிட்டு நாங்கள் போகிறோம். மன நிறைவோடு போகிறோம். 2026 நாங்கள் தான். வருஷத்துக்கு 6 சிலிண்டர் அப்படின்னா சிலிண்டர் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம்? அண்ணா 918 ரூபாவோ என்ன வருதுண்ணா சம்திங். எனக்கே வந்து மாதத்துக்கு 4 சிலிண்டர் 5 சிலிண்டர் தான் ஆகும். என் ஃபேமிலியில் வந்து வருஷத்துக்கே 4 சிலிண்டர் தான் ஆகும். இப்போ வந்து எனக்கு அது வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, அவரால் எதுவும் பண்ண முடியாது. நான் ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறதுனால எனக்கு அது வாங்குறதுக்கு தனியாக எடுத்து வைக்கணும். அந்த கேஸ் சிலிண்டர் கார் வந்துட்டார், ஐயோ என்ன பண்ணுறது, சிலிண்டர் காலி ஆயிடுச்சுன்னா கூட அது என்ன பண்ணுறதுன்னு ஒரு தயக்கமாக நிற்பேன் நான். இப்போ வந்து எனக்கு இந்த சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணா. என்ன மாதிரி எனக்கு கீழே இருக்கவங்களும் சரி எனக்கு மேலே இருக்கவங்களும் சரி இது வந்து ஒரு நல்ல ஒரு இதுவாக தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆமாண்ணா, இப்போ என்ன ஆச்சுன்னா ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து டீலக்ஸ் பஸ்ஸு அந்த நிறைய பஸ்ஸு விட்டாங்க. நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டில் உட்காந்தோன்னா 1 hour ஆகுது எங்களுக்கு பஸ்ஸு வர்றதுக்கு. நாங்கள் கேட்குற பஸ்ஸு வர்றதுக்கு அதுக்கு முன்னாடி போது 10 பஸ்ஸும் டீலக்ஸ் பஸ்ஸு எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி போகுது. இந்த பிங்க் பஸ் வர்றதுக்கு நாங்கள் எப்படியா இருந்தாலும் 1 மணி நேரம் நிற்கணும். இப்போ அண்ணன் சொன்னது எல்லா இடத்துக்கும் எங்களால் போகிறதுக்கு நாங்கள் இப்போ ஒரு அவசரம் எமர்ஜென்சி அந்த பஸ்ஸுக்காக தான் நாங்கள் முடியும். எங்களுக்கு வசதி இல்லை. நாங்கள் வந்து வட சென்னையில் ஆர்கே நகரில் இருக்கோம். அங்கே வந்து பஸ்ஸில் அந்த ஒரு பஸ்ஸு தான் வரும். அதில் ஏறுறதுக்கு அப்படி முந்தி வச்சுட்டு நாங்கள் ஏறுவோம். அதனாலேயே வந்து ஐயோ என்னடா இது நம்ம டைமுக்கும் அங்கே போக முடியல, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ சரி ஒரு எமர்ஜென்சியோ சரி அங்கே போக முடியலேன்னு ரொம்ப இதுவே. இப்போ வந்து எங்களுக்கு அது வந்து எல்லா வகையிலையுமே அண்ணன் இப்படிலாம் யோசிச்சிருக்காரா, எங்களை பற்றி இவ்வளோ டீப்பாக யோசிச்சிருக்காரா, இப்படிலாம் ஒரு மனுஷன் தான் எங்களுக்கு வேணும். இதுக்கு மேலே நாங்கள் என்ன சொல்ல முடியும், எங்களுக்கு எல்லாமே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி தான் இருக்குது. மன நிறைவோடு போகிறோம். எங்கள் அண்ணன் எங்களை பற்றி யோசிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மன நிறைவோட போகிறோம் நாங்கள். என் பேர் வினோதினி. நான் ஆர்கே நகரில் மகளிர் அணி இணை அமைப்பாளராக இருக்கேன்.